ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ண பட்டியலை நம்ம பார்க்குறது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் பேர் இருந்தால் மட்டும்தான் ஓட் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அது போக ஒரே நிமிஷத்தில் உங்களோட ஓட்டர் ஐடியில் எப்படி மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி அன்று சற்று முன் பார்த்திங்க அப்படின்னா புதிய வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன்லைனில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன் எலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக வரும் elections.tn.gov.in. இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. இதை கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று வரும். அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா புதிய வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 16, 17 மற்றும் 24, 25 ஆகிய 4 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு முகாம்கள்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது 18 வயது நிரம்பிய அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்காளர் அடையாள அட்டைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ், அட்ரஸ் கரெக்ஷனோ, நேம் கரெக்ஷனோ, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அது போக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது, அது போக பாகம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, ஏதாவது அட்ரஸ், அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிறப்பு முகாம்களில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதிய வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025 அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025, அதாவது ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டரல் ரோல் 2025 அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மெட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். அதாவது மாவட்டம், அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி ரெண்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீழே சட்டமன்ற தொகுதி. ஸோ மேலே மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே கீழே அதுக்கு உண்டான சட்டமன்ற தொகுதி எதுவோ அது வந்துடும், சரிங்களா? நான் இப்போ என்னோடய சட்டமன்ற தொகுதி கொடுத்து கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்குது, அதையும் கொடுத்துட்றேன். அதை கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தொகுதி கொடுத்தோமோ அந்த தொகுதி. அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா பாகம் இருக்கும், வாக்குச்சாவடி முகவரி, தெருவின் பெயர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஓட் போடுறீங்க, அதே மாதிரி உங்களோட பாகம் நம்பர் என்ன, ஸோ அதோட அட்ரஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும், சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாகம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடியின் பரப்பு, அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்கூலோ அல்லது காலேஜோ நீங்கள் எங்கே ஓட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அறை எண் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வடக்கு பார்த்த கட்டிடம், தெற்கு பார்த்த கட்டிடம், தார்ஸ் கட்டிடம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எந்த ஊரோ அந்த ஊரில் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் Ctrl+F கொடுத்து கூட சர்ச் பண்ணலாம், ஏதாவது PC லேப்டாப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா. ஸோ நான் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வெரிஃபிகேஷன் கோடு கேட்குது. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு நான் கொடுத்துட்றேன். அங்கே இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோடு நம்ம அப்படியே பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ என்டர் பண்ணதும் கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும், பட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆனதும் அது ஒரு PDF-ஆக ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், சரிங்களா? நான் கொடுத்த பாகம் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாக்காளர் பட்டியல், அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருத்தப்பட்ட ஆண்டு 2025, தகுதியேற்றப்படும் ஆண்டு 1/1/2025, பட்டியல் வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் வெளியிட்ட நாள் 6/1, அதாவது இன்று தான் பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. திருத்திய வகை சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் 2005 வெளியிடப்பட்ட நாளும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான், ஓகேங்களா? பட்டியல் 29/10/2024 அன்று வெளியிடப்பட்ட சிறப்பு சுருக்கமுறை திருத்தம், அதாவது ஸ்பெஷல் கேம்பெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதுதான். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஆண் பெண் எத்தனை பேர் இந்த வாக்குச்சாவடியில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், சரிங்களா? நம்ம அப்படியே ட்ராப் டவுன் வரோம். ஸோ இதில் பாருங்கள் நிகர வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை பேர், ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, 3ஆம் பாலினத்தவர் டோட்டலாக எவ்வளவு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியே ட்ராப் டவுன் வரும். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த கட்டிடம், ஓகேங்களா? ஸோ நம்ம கூகுள் மேப் மூலமாகவும் பார்த்துக்கலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, இது எல்லாமே இருக்கும். முன்னாடி பாருங்கள் கேட் வியூ, கீ மேப் வியூ, அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வியூ, இது எல்லாமே இருக்குது. கூகுள் மேப்லேயும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா?
ஸோ அதுக்கும் கீழே அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண், அதுக்கப்புறம் பெயர், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாகம் எண், நான் கொடுத்த பாகம் எண்ணில் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 18 வயது நிரம்பியவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் வந்து உங்களோட பெயர் வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஆட் ஆயிருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் அங்கே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சுட்டு நம்ம ஏதாவது காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஓட்டர் ஐடி கார்டு வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னாலுமே நம்ம இதை ஆன்லைன் மூலமாக இந்த நம்பரை என்டர் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது அவங்க பெயர் இருக்கும். அதாவது 18 வயது நிரம்பியவராக இருந்தாங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பெயர், அப்பா பெயர் இருக்கும், அவங்களோட வீட்டு எண் இருக்கும், அவங்களோட வயது இதெல்லாமே இருக்கும். ஃபோட்டோ மட்டும் இதில் வராது. சரிங்களா? ஒரிஜினல் காப்பியில் தான் வரும். ஸோ ஃபோட்டோ இதில் வராது. ஸோ இப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்க அப்படின்னா கடைசி பேஜில் வந்து இறந்தவங்களோட பட்டியல் அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சேர்த்தவங்களோட பட்டியலும் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கும். லாஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய வாக்காளர் பட்டியலை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? புதிய வாக்காளர் பட்டியலில் நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹோம் பேஜ்லேயே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த பேஜ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணது லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் புதுசாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 மினிட்ஸ்லேயே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம் ஆன்லைன் மூலமாக. ஸோ அதே மாதிரி உங்களோட நேம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக இந்த போர்ட்டல், அதாவது voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கார்டு, அதாவது உங்களோட டூப்ளிகேட் கார்டு போடணும், உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு போடணும் அப்படின்னாலும் இந்த வெப்சைட் மூலமாகவே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய வீடியோவில் அந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, மொபைல் நம்பரெல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது வித்தின் 1 மினிட்ஸில் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.